ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டுடே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி டே 13 எனக்கு சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். டுடே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வேக்கப் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டரில் ஆப்பிள் சிடர் வினிகர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முக்கியமான ஒரு விஷயம், ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்கிறது தான், அந்த ஆப்பிள் சிடர் வினிகர் தயவு செய்து 500 ml வாட்டரில் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர். ஆக்சுவலி 500 ml வாட்டருக்கு மேலே இருந்தாலும் பரவாயில்ல, கீழே மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்மளோட சேனலில் அந்த ஆப்பிள் சிடர் வினிகர்னால ஒரு ஆர்கியூமெண்ட்டே போயிருக்கு. இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து எடுத்து நல்ல ரிசல்ட் வந்து எடுத்திருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். வெயிட் என்ன 2-3 டேஸாக வீடியோஸே காணும், வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ, திடீர்னு டே 13 சொல்கிறீங்களே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆக்சுவலி சாரி. ஃபஸ்ட்டு இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா என்னன்னே தெரியல, இந்த வீக்கே வந்து சுத்தமாகவே சரியில்லை எனக்கு. ஃபஸ்ட்டு கிட்ஸ்க்கு முடியாமல் போச்சு, ஹஸ்பண்டுக்கு முடியாமல் போச்சு, அவங்கள கவனிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கிறதே பெரிய வேலையாக இருந்துச்சு. அப்புறம் இடையில கிட்ஸ்க்கு வந்து பர்த்டே வந்துச்சு, அந்த ஃபங்க்ஷன் அது இதுன்னு எனக்கு டைம் சுத்தமாக பத்தவே இல்லை. பட் நான் வீடியோ கிளிப்லாம் எடுத்து வச்சுருந்தேன். எந்த கிளிப்புமே மிஸ் பண்ணலை, எல்லாமே வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். டே 13 டே 14 அப்படின்ட்டு ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்து ஆக்சுவலி வந்துடும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸோட பர்த்டே, அதுக்கப்புறம் வந்து என்னோடய பர்த்டே, இது மாதிரி ஒவ்வொரு இதுவும் வந்து வந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு மேலே பெருசாக வந்து எந்த ஒரு செலப்ரேஷனும் இல்லை. அண்ட் வந்து கொஞ்சம் ஹெல்த்தும் வந்து அவங்களுக்கு வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. ஓகே, பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே தான். முக்கியமாக இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செய்து இந்த வீடியோவாக இருக்கட்டும், இதுக்கு அடுத்து கண்டினியூவாக வர போகிற வீடியோஸ்லாம் வந்து ரெகுலராக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வாட்ச் பண்ணுங்கள். நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னி இருக்கு இல்லையா, எந்த இடத்துல வந்து நம்ம டிஸ்டர்ப் ஆகி கட் பண்ணுவோம், அதாவது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோவத்துலலாம் வந்து விடுறதில்ல. ஒரு இடத்துல சடனாக எல்லாருமே டிஸ்டர்ப் ஆவாங்க. எந்த இடத்துலனா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் அது மாதிரி வரும். அந்த இடத்துல வேறு வழியே இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த சுச்சுவேஷனில் தான் என்ன ஆகிடும் அப்படின்னா, அவங்க ஓவர் ஈட் பண்ணுறது, இல்லை ஏதாவது வந்து வேறு வழியே இல்லை ஓவராக கிரேவிங்ஸ் ஆகி நல்லா சாப்பிட்றது, அது மாதிரியான பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. தயவு செய்து அது மாதிரிலாம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இம்மிடியட்லி தயவு செய்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அது மாதிரியான மிஸ்டேக்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஏன் இப்போ இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச்லேயும் நான் இது மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் தவிர்க்க முடியாமல் இருக்கிற சுச்சுவேஷன் டைம்லலாம் வந்து என்ன சொல்கிறது, இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் இருக்கிற ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிடாம இருந்தனான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் சாப்பிட்டேன். ஆக்சுவலி அது அக்ரி, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம எப்படி அதை மேனேஜ் பண்ணுறோம், நம்மளோட வெயிட்டில் வந்து அது எப்படி டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அது வந்து என்னோடய டயட் பிளான் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து கண்டிப்பாக புரியும். நான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண விஷயம், எக்காரணத்தை கொண்டும் நான் ரெகுலராக பண்ணுற ஒர்க் அவுட்ஸை ஸ்டாப் பண்ணலை. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருப்போம் இல்லையா, நான் வந்து 2 ஒர்க் அவுட்ஸ் வச்சுருக்கேங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒன்று வந்து 12 டைப்பு, இன்னொன்று ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, அப்புறம் கிட்ஸுக்கு வந்து இந்த வெளியில் அவங்களுக்கு பர்த்டேக்காக ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறது, அது மாதிரிலாம் பிஸியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த வீக்கே அப்படி தான் இருந்துச்சு. அந்த ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வீக்கில் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸ் முடிச்சிட்டேன். ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் தான் நம்ம பண்ணுற மாதிரியே இருக்கும். 12 டைப் கூட ஒரு 20 to 25 to 30 மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸ்லேயும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஆல்ரெடி நிறைய பழைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஆனால் மறுபடியும் சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, 12 டைப் ஒர்க் அவுட்ஸை பொறுத்த வரையும் பிகினராக இருக்கிறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் பயப்படுவாங்க தான், சரிங்களா? ஏன்னா ஃபுல்லாகவே ஆப்ஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்ஸில் சில பேருக்கு வந்து ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கலாம், சிசரியன் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் பயப்படுவாங்க. பட் இந்த ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸை பொறுத்த வரையும் ஃபுல்லாக ஆப்ஸை கவர் ஆகும்னா, ஆப்ஸை சுற்றி இருக்கிற மற்ற ஃபேட்ஸை வந்து கவர் ஆகிற மாதிரி தான் இருக்குது. லெக்கோ, சைட் பெண்டோ, இல்லை ஹிப்போ, இதை மாதிரி இந்த சைடில் இருக்கிற ஃபேட்டு, இதை மாதிரியான தசைகள் தொலைன்னு இருக்கிற அந்த தசைகளை வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஆப்ஸையும் கவர் ஆகும். ஆனால் 12 டைப்பில் ஃபுல்லாகவே ஆப்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் 12 டைப்பில் ஆப்ஸோட
ஒர்க்கவுட்டோடு சேர்த்து எல்லாமே கவர் ஆகும். ஆனால் கம்ப்ளீட்லி வந்து ஆப்ஸ் மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸை சுற்றி இருக்கிற பார்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆனால் 12 டைப்பும் பெட்டர் தான். நமக்கு ரொம்ப பிஸியாக இருக்கும், முடியல அப்படிங்கிற ஒரு டைமில் இந்த ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸ் நான் எப்போதுமே சூஸ் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி வந்து சூப்பராகவே எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் மூச்சு திணறுது, ரிலீஃப் ஆகணும்னா நல்லா மூச்சை உள்ளே இழுத்து விட்டுட்டு ரிலீஃப் ஆகிட்டு அடுத்தடுத்த ஒர்க் அவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? என்னோடய டயட் பிளான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் மார்னிங் என்ன சாப்பிட்றேங்கிறதுலேருந்து நைட்டு படுக்க போகிற வரையும் என்ன எடுத்துக்கிறதுங்கிற விஷயத்த நீங்கள் கவனித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் வந்து கேலரி கால்குலேஷனை தாண்டி குவான்டிட்டி கால்குலேஷனுக்கு மாறிட்டேன். நம்ம வந்து கேலரி கால்குலேஷன் முக்கியமாக, குவான்டிட்டி கால்குலேஷன் முக்கியமானு கேட்டால் ரெண்டுமே முக்கியம்தான். என்னை பொறுத்தவரை என்னென்னா கம்மியான குவான்டிட்டியாக இருந்தாலுமே கேலரிஸ் அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? அதே அதிகமான குவான்டிட்டியாக இருந்தாலுமே கேலரிஸ் கம்மியான ஃபுட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நாம் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு விஷயத்த பழகாத விஷயம் என்னென்னா கேலரி கவுண்டிங் கிடையாது. கம்மியான குவான்டிட்டியில் நம்ம சாப்பிட்றது, அந்த கம்மியான குவான்டிட்டியில் சாப்பிட்றது ஆல்ரெடி நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ அந்த கம்மியான குவான்டிட்டியில் சாப்பிட்டுமே நம்மளுக்கு வெயிட் போட்டிருந்தா கூட நம்மளால் இப்போ சமாளிச்சிருக்க முடியும். பட் இமீடியட்டாக நம்மளால் கம்மியான குவான்டிட்டி ஆக்க முடியாது இல்லையா? அதனால தான் நான் வந்து டே 1லேருந்து என்னோடய பிளேட் மீல் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லாக இருக்கும், வைக்கிறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு ஃபில்லாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே ஒவ்வொரு நாட்களும் என்னோடய ஃபுட்டுலேருந்து ஒவ்வொன்றத்தையும் வந்து கம்மி பண்ணிகிட்டே வந்துட்டுருப்பேன். ரீசன் என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டைம் அந்த டைம் இந்த டைம்ங்கும்போது கொஞ்சம் குவான்டிட்டியும் கம்மி பண்ணணும், கேலரிஸும் கம்மி பண்ணி ஆகணும். இந்த ஃபுட்டை இங்கே கம்மி பண்ணிவிட்டு ஏதாவது அந்த இடத்துல நம்ம சாப்பிட்றோம், வீட்டில் ஃபேமிலியோடு ஏதாவது ஒரு ஃபுட்டு எடுத்து சாப்பிட்றோன்னா அந்த இடத்துல நம்ம வேண்டாம்னு சொல்லாமல் தைரியமாக சாப்பிட்லாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த இடத்துலையும் அள்ளி சாப்பிடாமல் கிள்ளி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். நம்மளோட வெயிட்லேயும் பாடிலையும் எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது. அதனால் வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து தயவுசெய்து இந்த ஒரு விஷயத்தை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். இமிடியேட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பயப்படுறதுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு லாஸ்ட் வீக் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது, அதை அட்டன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமே, ஒரு சங்கீத் ஃபங்க்ஷன் இருக்குது அது முடிஞ்சுக்கிட்டோம், அது நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமே. மெயின் ரீசனே இதுதான். நிறைய பேருக்கு இந்த அவுட் சைட் ப்ரோக்ராம் நிறையா இருக்கும். இது மாதிரி நான் வெளியில் போனால் நான் இது சாப்பிட்றேன். எனக்கு கூட ஞாபகம் இருக்குது, பழைய சேலஞ்ச் போட்ட டைமில் ஒரு சிஸ்டர் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு மேலே என்கிட்ட பேசியிருப்பாங்க ஃபோனில். அப்போ எல்லாேருக்கும் நான் வந்து ஃப்ரீடமாக காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தேன். புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா அவ்வளோ நேரம் ஃபோனை வைக்கவே விடாத அளவுக்கு பேசினாங்க. அவங்க சொல்கிற விஷயங்களெல்லாம் அங்கே சுற்றி இதுக்கிட்ட தான் வந்து நின்றுச்சு. நான் அங்கே போனால் அது சாப்பிட்ருவேன் சிஸ்டர், இங்கே போனால் இது சாப்பிட்ருவேன் சிஸ்டர், வீட்டுக்கு வந்து நான் சாப்பிடுவேன் சிஸ்டர். எண்ட் ஆஃப் த பாயிண்டில் போகிறதுக்கு முன்னாடி நான் சாப்பிடுவேன். அதுதான் விஷயம். நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் டயட் மாதிரி கம்மியாக தண்ணியில் ஃப்ரூட்ஸு அதை மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் போயிடணும் அந்த இடத்துக்கு. நிறைய ஜங்க் ஃபுட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா சரிங்களா? அங்கே போயிட்டு ஃபைபர் ரிச் ஆனதோ இல்லை ப்ரோட்டீன் ரிச் ஆனதோ அதை மாதிரியான ஃபுட்டாக எடுத்துக்கிட்டால் பெட்டர். ரொம்ப ஸ்வீட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லை. யாருமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி திணிக்க போகிறதில்ல. நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுங்கன்ட்டு உங்களை எல்லாருமே பார்த்துட்ருப்பாங்க. அங்கே போய்ட்டு கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதனால் நீங்கள் போகிற இடத்துல ஃபைபர் ரிச்சான ஃபுட் இருக்குமான்னு பாருங்கள். மேபி வாய்ப்புகள் குறைவு ஃபைபர் ரிச்சான ஃபுட்டுக்கு. பட் ப்ரோட்டீன் ஃபுட்டு நிறைய கிடைக்கும். அதுவும் முக்கியமாக இந்த ஃபங்க்ஷன்லலாம் ப்ரோட்டீன் ஃபுட்டு கண்டிப்பாக இருக்கும். நான் ப்ரோட்டீன் பற்றி நிறையா லாஸ்ட் டைமு லீன் ப்ரோட்டீன் பற்றி ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். லீன் ப்ரோட்டீன் எதுலலாம் என்னென்ன ப்ரோட்டீன் இருக்குதுன்னு. சிக்கன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கு அண்ட் வந்து பன்னீர், இது எல்லாமே லீன் ப்ரோட்டீன் தான். தாராளமாக எடுத்துக்கலாம் அந்த ப்ரோட்டீன்லாம். டைரி ப்ராடக்டில் ரொம்ப கொஞ்சம் லோ ஃபேட் இருக்கிற மாதிரியான, லோ சுகர் இருக்கிற மாதிரியான டைரி ப்ராடக்ட் எடுத்து சாப்பிட்டா பெட்டரு. சரிங்களா? இதை மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் கவனிச்சுட்டே இருங்க உங்களோட டயட்டில். சரிங்களா? நீங்கள் வந்து வீட்டிலேருந்து போகும்போதே கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டோ இல்லை ஃப்ரூட்ஸ் மட்டும் ரொம்ப பசிக்குதுன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டோ அப்படி தயவுசெய்து போயிருங்க. வீட்டிலேருந்து போகும்போதே ஃபுல் கட்டிட்டு தயவுசெய்து போகாதீங்க. அதுமாதிரி ரிட்டன் வந்ததுக்கப்புறமும் அங்கே சாப்பிட்டீங்களா அதோடு ஸ்டாப் பண்ணிடணும். வீட்டுக்கு வந்து நான் வந்து இல்லை அங்கே கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற ரீசனுக்காக இங்கே சாப்பிட்டிங்கன்னா அந்த கேலரிஸும் பூஸ்டப் பண்ணிக்கணும், இங்கே சாப்பிடும் போதும் கேலரிஸ் பூஸ்டப் ஆகிடும், டபுள் ஆயிரும். நான் எப்போதுமே இப்போ ரீசண்டாக வந்து வெளியில்
ஹோட்டலுக்கு அதிகமாக கிட்ஸ் இருக்கிறனால எங்களுக்கு பசிக்குது, என்னை வெளில கூட்டிகிட்டு போய் கடையில் சாப்பிட்டாகணும்னு இம்மிடியேட்டாக அவங்க டாடிக்கிட்ட சொல்லிடுவா. அங்கே போயிட்டு நான் வேணான்னு சொன்னால் என் ஹஸ்பண்ட் என்னை முறைப்பார். அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக என்ன பண்ணிவிடுவேன், வீட்டிலேருந்து போகும்போதே வாட்டர் இல்லைனா சம் ஃப்ரூட்ஸ் அது மாதிரி சாப்பிட்டு போயிடுவேன். சரிங்களா, வயிறு ஃபுல்லாக அதுவே ஆயிரும் எனக்கு. அங்கே போனோடனே கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். அதேமாதிரி ரிட்டன் வந்தோடனே வீட்டுக்கு வந்தோடனையும் தண்ணி இல்லைனா ரொம்ப பசிச்சுன்னா சம் ஃப்ரூட்ஸு அது மாதிரி சாப்பிட்டு, இல்லைனா சாப்பிடாமே தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு கம்முன்னு வந்து படுத்துருவேன். எந்த எக்ஸ்ட்ரா ஃபுட்ஸுமே அது மாதிரி நான் எடுத்துக்க மாட்டேன். நீங்கள் வந்து என்னோடய டயட்டை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள். ஒவ்வொரு நாட்களும் எதை மாதிரியான ஜங்க் ஃபுட் எடுத்திருக்கேன், அது எந்த இதுவுமே என்னை டிஸ்டர்ப் பண்ணலங்கிற விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து ஒர்க் அவுட், ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸ் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மூச்சு பயிற்சி மஸ்ட்டு. சரிங்களா, ஸ்டாண்டிங்கில் நின்றும் பண்ணலாம், உட்காந்துட்டும் பண்ணலாம். ஒவ்வொரு நாட்களும் வந்து எனக்கு என்ன கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கோ அந்த ஒர்க் அவுட்ஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு 12 டைப் பெட்டராக இருக்கா, இல்லை ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸ் பெட்டராக இருக்கா, அதுவும் இல்லை எனக்கு வாக்கிங் போகிறதுக்கு 10,000 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பண்ணுங்கள். 10,000 ஸ்டெப்ஸை பற்றி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். தயவு செய்து அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிஸ்டர் உங்கள் வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்குது, டெய்லியும் வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. கண்ணெல்லாம் எனக்கு ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக எரியுது. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்வெட்டிங். அவங்க மோட்டிவாக இருக்குன்னு சொன்ன ஒரு விஷயமே என்னை ரொம்ப மோட்டிவ் பண்ணிச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தோசை, கொஞ்சமாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் அது கிரேவி வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா, அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரியான ஐட்டம்ஸும் எடுத்துக்கலாம். ஆயில் கம்மியாக விட்டு எடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் இப்போ பார்த்திங்களா ரைஸை கட் பண்ணிவிட்டேன். 2 பீஸ் பீஸ் வந்து ஃபிஷ்ஷு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆப்பிள், ஆஃப் வந்து கோவா எடுத்திருக்கேன். 1 குட்டி பவுலில் வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் சப்ஜி வந்து எடுத்துக்கிட்டேன். மார்னிங் நான் தோசை சாப்பிட்டனால ஆஃப்டர்நூனுக்கு ரைஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். சரிங்களா, எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவும் எடுத்துக்கல. எனக்கு இந்த ப்ரோட்டீன் ஃபைபரே போதும். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிச்சாக ப்ரோட்டீன் தேவைப்பட்டுச்சு எனக்கு. ஒரே ஒரு ராகி தோசையும் சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா டயட் சிக்கன், நிறைய டயட் சிக்கன் வந்துருச்சு. செம்ம டேஸ்ட்டே எம்மியாக இருக்கிற மாதிரி சிக்கன் வறுவல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. கிட்டத்தட்ட ஹோல் டேக்கு தேவையான, என் பாடிக்கு தேவையான மொத்த ப்ரோட்டீனும் இதில் இருக்குது. நல்ல ஃபில்லிங்காக இருந்துச்சு. இப்போ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் வார்ம் வாட்டரில் 1 டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.